ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகா யூடியூப் சேனல். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் ஆல்சோ பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா தான் நாங்கள் ரெகுலராக அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டு சேரும். ஓகேவா? ஓகே, எல்லாரும் தமிழ் பார்த்துருப்பீங்க. இது வந்துட்டு ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்ல கேட்ட கொஷின். ஓகேவா? கம்யூனிட்டி போஸ்ட்ல கேட்ட கொஷின் தான் இது. ஸோ ஆக்சுவலி அதை கேட்குறதே எதுக்கு அப்படின்னா ஒரு சில ரூல் இன்டெப்த் ஆஃப் த ரூல் கிராமர்ல இருக்கு. ஒரு ஒரு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்லயுமே. ஓகேவா? ஆர்டிகல்ஸ், டென்சஸ், ப்ரெப்போசிஷன், ஆட்வெர்ப், ஆட்ஜெக்டிவ் இப்படி பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொன்லயுமே ஒவ்வொரு மாதிரியான இன்டெப்த் ஆஃப் த ரூல் இருக்கு. நீங்க ரேண்டமா படிச்சிருப்பீங்க ஓகே. பட் அந்த டெப்த்னஸ் உங்களுக்கு தெரியுதா அப்படின்ற டெப்த்னஸும் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கம்யூனிட்டி போஸ்ட்ல ஒரு ஒரு கொஸ்டின் குடுத்து அத ஆன்சர் பண்ண வைக்கிறது. ஓகேவா? இதுல என்ன நம்ம கேட்டிருந்தோம் அப்படின்னா, இந்த கம்யூனிட்டி போஸ்ட்ல என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா, டூ ஹாஸ்பிட்டல் டூ த ஹாஸ்பிட்டல். இதுக்கு நமக்கு எக்ஸாக்ட் மீனிங் தெரிஞ்சிருந்தா மட்டும் தான் நம்ம வந்துட்டு அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ கரெக்ட்டா ஆன்சர் பண்ணியிருக்கவங்க, அது கரெக்ட்டா தான் ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்களா? அது தெரிஞ்சு தான் இதுதான் ஆன்சர்ன்னு தெரிஞ்சு தான் பண்ணீங்களான்னு தெரியல. பட் இந்த ரூல் வந்து ரொம்ப முக்கியம். இது இது இந்த ரூல் எதுக்காக அப்டின்னா, ஆ நீங்க ஒரு 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 எஸ்ஸே, ஒரு லெட்டர் எழுதுறீங்க அப்டின்னா, கண்டிப்பா இந்த ரூல் உங்களுக்கு யூஸ் ஆகும். அண்ட் ஆல்சோ எரர் ஸ்பாட்டிங்ல இது வரதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. சென்டென்ஸ் கரெக்ஷன்ல இந்த மாதிரி தான் இருக்கும். சின்ன ட்விஸ்ட்டா இருக்கும். பட் அது இது வருமா, அது வருமான்னு தெரியாமலே நம்ம அந்த கொஸ்டினயே விட்டுட்டு வந்துருவோம். ஸோ அதனால இந்த மாரி சின்ன சின்ன ரூல், டெப்த் ஆஃப் த கிராமர் ரூல் வந்து நமக்கு தெரியணும். ஓகேவா? என்ன கேட்டிருந்தேன் அப்டின்னா, ஷி ஹேஸ் டு கோ டு டேஷ் ஃபார் ட்ரீட்மெண்ட். ஓகேவா? நான் என்ன ஆன்சர்ன்னு இப்ப நான் சொல்லல. நம்ம ஃபர்ஸ்ட்டு இதனோட ரூல் என்ன அப்டின்றத ஃபுல்லா பார்த்துருவோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலா இங்க வந்து பார்க்கலாம். இதுக்கு என்ன ஆன்சர் அப்டின்னு. ஓகேவா? ஓகே. இப்ப பாருங்க. சர்டன் பிளேஸஸ் லைக் ஒரு சில பிளேஸஸ்க்கு ஓகேவா? ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல், சர்ச், பிரிசன், கோர்ட், டெம்பிள், மாஸ்க், யுனிவர்சிட்டி, மார்க்கெட் இந்த மாதிரி பிளேஸஸ்க்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி பிளேஸஸ்க்கெல்லாம் வந்து 2 பர்ப்பஸ் இருக்கு. ஓகேவா? என்ன அப்படின்னா, பிரைமரி பர்ப்பஸ், செகண்டரி பர்ப்பஸ் அப்படின்னு 2 பர்ப்பஸ் இருக்கு. பிரைமரி பர்ப்பஸ்னா என்ன? செகண்டரி பர்ப்பஸ்னா என்ன? பிரைமரி பர்ப்பஸ்னா அப்படின்னா, அங்க குடுத்திருக்கிற அந்த பிளேஸ் அந்த பிளேஸ் இருக்கு இல்லையா? இப்ப ஸ்கூல் அப்டின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம்? படிக்க போவோம். காலேஜ்னாலே படிக்க போவோம். ஹாஸ்பிட்டல்னாலே நமக்கு என்ன மைண்டுக்கு வரும்? பேஷண்ட் தான் மைண்ட். ஹாஸ்பிட்டல்னாலே அதனோட மெயின் சோர்ஸ் என்ன? பேஷண்ட். சர்ச்னாலே என்ன? ப்ரே பண்றதுக்கு. பிரிசன்னாலே என்ன? பிரிசன்னா ஜெயில் வேற ஒண்ணும் இல்ல. பிரிசன்னா பிரிசன்னாலே என்ன? அங்க வந்து அம் ஜெயிலரா தான் இருப்போம். ஓகேவா? கைதியா தான் இருப்போம். கோர்ட்னாலே என்ன? கோர்ட்னாலே என்ன? நம்ம வந்து அங்க ஆஜராக சொல்ற மாரி ஏதோ ஒண்ணு இருக்கும். ஓகேவா? டெம்பிள்னா சாமி கும்பிட, மாஸ்க்னா சாமி கும்பிட, யுனிவர்சிட்டினா படிக்க, மார்க்கெட்னாலே என்ன? வெஜிடபிள்ஸ் வாங்க. இந்த மாதிரி இந்த பிளேஸஸோட பிரைமரி பர்ப்பஸ் என்ன? இப்ப ஸ்கூல்ல வந்துட்டு ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் தான் இருப்பாங்களா? ஸ்டூடண்ட்ஸ் இருப்பாங்க, ஸ்டாஃப் இருப்பாங்க, ஹெட் மாஸ்டர் இருப்பாங்க, அங்க வொர்க் பண்ற சர்வன்ட்ஸ் இருப்பாங்க, வாட்ச்மேன் இருப்பாங்க. ஓகேவா? சோ வாட்ச்மேன் இருப்பாங்க. அ இவங்கலாம் வருவாங்க. ஈவன் பேரண்ட் கூட வருவாங்க. சில்ட்ரன ஸ்கூல்ல விடுறதுக்கு. சோ ஸ்கூல் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க எல்லாருமே இங்க இருப்பாங்க. ஸ்டூடண்ட் இருப்பாங்க, ஸ்டாஃப் இருப்பாங்க, ஹெச்எம் இருப்பாங்க, சர்வன்ட் இருப்பாங்க, வாட்ச்மேன், பேரண்ட் இப்படி எல்லாருமே வருவாங்க, இருப்பாங்க. ஓகேவா? பட் நம்ம ஸ்கூல் அப்படின்னும் போது நமக்கு என்ன என்ன அதோட பிரைமரி பர்ப்பஸ் என்ன? ஸ்கூல்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? படிக்க தானே போவோம். அதுதானே பிரைமரி பர்ப்பஸ். அதாவது இங்க குடுத்திருக்க பிளேஸ்க்கு அந்த பிரைமரினா ஃபர்ஸ்ட். ஓகேவா? அந்த பிளேஸோட ரியல் ஃபர்ஸ்ட் பிரியர் என்னவா இருக்கும்? அத பேசும்போது அத பேசுறதுக்கு பேரு தான் வந்துட்டு என்ன? பிரைமரி பர்ப்பஸ். ஓகேவா? அதுவே செகண்டரி பர்ப்பஸ் அப்டின்னா, பிரைமரி பர்ப்பஸ் இல்லாம வேற என்னென்ன பர்ப்பஸ்க்காக அங்க நம்ம போறோமோ, ஓகேவா? பிரைமரி பர்ப்பஸ் இல்லாம வேற என்னென்ன பர்ப்பஸ்க்காக அங்க நம்ம போறோமோ, இப்ப ஸ்கூலுக்கு வந்து ஸ்டூடண்ட்ஸ் படிக்க போவாங்க. பேரண்ட்டுக்கு ஸ்கூலுக்கு வந்து பிரைமரி பர்ப்பஸா? ஸ்டூடண்ட்டுக்கும் ஸ்கூலுக்கு தான் பிரைமரி பர்ப்பஸ். பேரண்ட் வந்து ஜஸ்ட் விட்டுட்டு வந்துருவாங்க இல்லையா? சோ அது வந்துட்டு என்ன? செகண்டரி பர்ப்பஸ். வாட்ச்மேனுக்கு ஸ்கூலுக்கு பிரைமரி பர்ப்பஸ் இருக்கா? வாட்ச்மேன் அங்க வொர்க் பண்ண போறாரு. ஸ்கூல் அப்படின்றது படிக்கிறதுக்கான ஒரு பிளேஸ். சோ அதுக்கும் இதுவும் இது வந்துட்டு என்ன? செகண்டரி பர்ப்பஸ். சர்வன்ட் இதுவும் செகண்டரி பர்ப்பஸ். ஓகேவா? ஈவன் ஹெச்எம்
ஸ்டாஃப்லாம் கூட வந்துட்டு என்ன செகண்டரி பர்பஸ் தான். ஸ்டூடெண்ட்டுக்கு தான் இங்க வந்துட்டு பிரைமரி பர்பஸ். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அந்த லொகேஷனுக்கு எது வந்து ஃபர்ஸ்ட் பிரியர் இருக்குதோ தட் இஸ் வாட் பிரைமரி பர்பஸ். அந்த ஃபர்ஸ்ட் பிரியர் இல்லாம வேற என்னெல்லாம் வந்து அத சார்ந்து இருக்குதோ அது எல்லாமே வந்து செகண்டரி பர்பஸ். ஓகேவா? ஸோ இப்ப பாருங்க எக்ஸாம்பிள்ஸோட உங்களுக்கு பார்க்கும்போது இன்னும் கிளியரா புரியும். பாருங்க செகண்டரி பர்பஸ் அப்படின்றது என்ன? செகண்டரி இன்ஃபர்மேஷன். அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. பாருங்க டூ ஸ்கூல் வெர்சஸ் டூ த ஸ்கூல். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். டூ ஸ்கூல் டூ ஸ்கூல் வெர்சஸ் டூ ஸ்கூல் வெர்சஸ் டூ த ஸ்கூல். என்னன்னா டூ ஸ்கூல் பாருங்க இட் மீன்ஸ் தட் ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட் டு லேர்ன். அஃப்கோர்ஸ் இப்ப அதானே பார்த்தோம். ஸ்கூல்னாலே என்ன? படிக்கிறதுக்கு தான். அங்க யார் படிப்பா? ஸ்டூடெண்ட் தான் படிப்பாங்க. ஓகேவா? சோ இது வந்து என்ன? இப்பதானே பார்த்தோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, பிரைமரி பர்ப்பஸ் அப்படின்னு வரும்போது டைரக்டாவே அந்த பிளேஸ நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். ஓகேவா? டூ ஸ்கூல், டூ டூ காலேஜ், டூ ஹாஸ்பிட்டல், டூ டெம்பிள், டூ சர்ச் அப்படின்னு. அதுவே செகண்டரி பர்ப்பஸா இருக்கும்போது நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, டு த ஸ்கூல், டு த காலேஜ், to the mosque, to the university, to the market அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேவா? அதனோட அதாவது அந்த லொகேஷன் எதுக்காக இருக்குதோ அந்த டைரக்ட் பர்பஸை யூஸ் பண்ணும்போது டூ அப்படின்ற ப்ரப்போசிஷன் யூஸ் பண்ணி டைரக்டாவே அந்த லொகேஷன் போட்டுடலாம். அதுவே அந்த டைரக்ட் பிரைமரி பர்பஸ் இல்லாம அதை தவிர வேற அதை சார்ந்து வேற பர்பஸஸ் இருக்கும்போது செகண்டரி பர்பஸ் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க டு ஸ்கூல் டு த ஸ்கூல். ஓகேவா? டு ஸ்கூல் அப்படின்போது இட் மீன்ஸ் தட் ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட் டு லேர்ன். இப்பதானே பார்த்தோம். ஸோ டூ அப்படின்னும் போது என்ன? இட்ஸ் அ பிரைமரி பர்பஸ். டூ அப்படின்றது என்ன? இட் இஸ் அ பிரைமரி பர்பஸ். டு த ஸ்கூல் அப்படின்றது என்ன? இட் இஸ் அ செகண்டரி பர்பஸ். ஸோ பிரைமரின்னும் போது ஸ்கூலுக்கு எதுக்கு போவோம்? படிக்க தான் போவோம். Right? To school means it means that I am a student to learn. For example, the girls go to school in groups. அப்படின்னா girls வந்து குரூப்பா ஸ்கூலுக்கு போவாங்க அப்படின்னு சொல்றாங்க. girls அப்படின்றது எதுக்கு போறாங்க? படிக்க தான் போறாங்க. சோ அப்ப இது வந்துட்டு என்ன? பிரைமரி பர்பஸ். சோ நம்ம டைரக்டாவே டு ஸ்கூல் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். ஓகேவா? அதுவே பாருங்க she ஓகே நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஷி சைக்கிள்ஸ் டு ஸ்கூல் எவ்ரி டே. அவ ஸ்கூலுக்கு ஸ்கூல் போகும்போது எப்போ சைக்கிள்ல போவா. அங்க ஸ்கூலுக்கு போய் என்ன பண்ணுவா? படிக்க தான் போறா. ஓகேவா? ஸோ அவளோட பிரைமரி பர்பஸ் தான் அங்க நடக்குது. ஸோ அப்ப டைரக்டாவே நம்ம டு ஸ்கூல் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுவே பாருங்க செகண்டரி பர்பஸ் பாருங்க டு த ஸ்கூல். டு த ஸ்கூல் மீன்ஸ் இட் மீன்ஸ் தட் ஐ am going to do something such as attend a party, attend a parent teachers meeting or pick up my child. அதாவது இப்போ ஒரு பேரண்டா போறாங்க. அவங்க வந்து படிக்க போவாங்களா? இல்ல கிடையாது இல்லையா? ஒண்ணு சில்ட்ரனை விட போவாங்க, இல்லைன்னா பிக்கப் பண்ண போவாங்க, ஆர் அதர்ஸ் பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் போவாங்க, இல்ல சில்ட்ரன் மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கு ஸ்கூல்ல இருந்து வர சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி செகண்டரி பர்பஸ்க்கு போகும்போது தான் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? டு த ஸ்கூல் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க ஐ ஆம் கோயிங் டு த ஸ்கூல் டுடே டு டாக் டு ஆஞ்சலினாஸ் டீச்சர்ஸ். ஆஞ்சலினாஸ் அப்படின்றது மேபி அவங்களோட டாக்டரா இருக்கலாம். அவங்க டாக்டரோட டீச்சர்ஸ் கிட்ட பேசுறதுக்காக. இது வந்து பிரைமரி பர்பஸ் இல்லையா? ஸோ படிக்கிறது தான் ஸ்கூல் அப்படின்னாலே டு ஸ்டடி, படிக்கிறதுக்கு தான். ஸோ அது இல்லாம வேற பர்பஸ்க்கு பேசும்போது டு த ஸ்கூல் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இங்க நீங்க த போடாம டூ போட்டீங்கன்னா அது ராங் ஆயிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க we went to the school to discuss our daughter's progress. அந்த அவங்க டாட்டர்ஸோட ப்ராக்ரஸ பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக டு த ஸ்கூல் போயிருக்கிறாங்க. ஸோ இதுவும் வந்துட்டு என்ன? செகண்டரி பர்பஸ் தான். ஓகேவா? ஸோ செகண்டரி பர்பஸ் யூஸ் பண்ணும்போது டு த ஸ்கூல் யூஸ் பண்ணணும். பிரைமரி பர்பஸ் யூஸ் பண்ணும்போது டு ஸ்கூல் யூஸ் பண்ணலாம். ஸோ டு ஸ்கூல் யூஸ் பண்ணும்போது பிரைமரி பர்பஸ் யூஸ் பண்ணும்போது டு ஸ்கூல் அப்படின்னும், அதுவே செகண்டரி பர்பஸ் யூஸ் பண்ணும்போது டு த ஸ்கூல் அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க சேம் அதே மாதிரி டு ஹாஸ்பிட்டல் வர்சஸ் டு த ஹாஸ்பிட்டல். டு ஹாஸ்பிட்டல் அப்படின்றது என்ன? பிரைமரி பர்பஸ். டு த ஹாஸ்பிட்டல் அப்படின்றது செகண்டரி பர்பஸ். ஓகேவா? ஸோ டு
to hospital அப்படின்றது it means that you are a patient in the hospital. Hospital அப்படினாலே என்ன நான் ஆல்ரெடி சொன்னதுதான். என்னவா இருப்போம்? பேஷண்டா தானே இருப்போம். சோ அங்க நம்ம பேஷண்டா இருக்கும்போது நம்ம it is what direct purpose, it's a primary purpose. சோ அந்த மாதிரி பர்பஸ்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா to hospital அப்படின்னு டைரக்டாவே யூஸ் பண்ணிக்கலாம். I am going to hospital for an x-ray எடுக்கிறதுக்காக நம்ம வந்துட்டு என்ன பண்றோம்? ஹாஸ்பிடல் போறோம். இது வந்துட்டு என்ன? பிரைமரி பர்பஸ். நெக்ஸ்ட் பாருங்க, the injured were taken to hospital by ambulance. injured அப்படின்றது என்ன? அவங்களே என்ன பேஷண்ட் தானே, அவங்க வந்துட்டு என்ன ஆம்புலன்ஸ்ல ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஓகேவா? சோ அந்த மாதிரி பிரைமரி பர்பஸ் யூஸ் பண்ணும்போது to hospital யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்க, to the hospital which means you are going there for some other reasons. அதாவது அங்க பேஷண்டா போல வேற ஒரு பர்பஸ்க்காக ஹாஸ்பிட்டல் போறீங்க. ஈவன் என்ன சொல்ல, யாருக்காவது உடம்பு முடியாம இருக்கலாம், ஈவன் ஆக்சிடென்ட் இருக்கலாம், அவங்களை பார்க்கறதுக்காக போகலாம். இந்த மாதிரி வேற பர்பஸ்க்காக போகும்போது தட் இஸ் வாட் செகண்டரி பர்பஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஆம் கோயிங் டு த ஹாஸ்பிட்டல் டு விசிட் மை சிஸ்டர். மேபி சிஸ்டர் வந்து அங்க சிஸ்டராவே இருந்திருக்கலாம், ஆர் அதர்வைஸ் சிஸ்டர் வந்து பேஷண்டா இருந்திருக்கலாம். ஓகேவா? சோ ஈவன் சிஸ்டர் டாக்டரா கூட இருந்திருக்கலாம். அதாவது என்னன்னா அவங்க பேஷண்டா போகல, வேற ஒரு பர்பஸ்க்காக போகும்போது என்ன பண்ணணும்? to the hospital யூஸ் பண்ணணும். so I am going to the hospital to visit my sister. next one, we visit to the hospital to visit my granny. நாங்க எங்க கிராணினா இட் இஸ் நத்திங் பட் கிராண்ட் மதர் பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் போகணும். இது வந்து டைரக்ட் பர்பஸ் இல்ல, இன்டைரக்ட் பர்பஸ், செகண்டரி பர்பஸ். ஓகேவா? சோ வி விசிட் டு த ஹாஸ்பிட்டல் டு விசிட் அவர் கிராணி. சோ செகண்டரி பர்பஸ் யூஸ் பண்ணும்போது இது வந்து எல்லாத்துக்குமே தான். செகண்டரி பர்பஸ் அப்படின்னா ஸ்கூல், ஹாஸ்பிட்டல், சர்ச், மார்க்கெட், யூனிவர்சிட்டி, இது மாதிரி செகண்டரி பர்பஸ் போது டு த யூஸ் பண்ணணும். அதுவே பிரைமரி பர்பஸா இருந்துச்சுன்னா டூ மட்டும் யூஸ் பண்ணி டைரக்டாவே அந்த பிளேஸ போட்டுடலாம். ஓகேவா? பிரைமரி பர்பஸ் யூஸ் பண்ணும்போது to hospital அப்படினும், செகண்டரி பர்பஸ் யூஸ் பண்ணும்போது to the hospital அப்படினும் யூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, டெம்பிள் சர்ச். ஓகேவா? சோ to temple, to church, to temple, to church, to the temple, to the church. ஓகேவா? சோ பாருங்க, to temple church, to attend religious services. கோயிலுக்குனாலே எதுக்கு? சாமி கும்பிட தான் போவோம். ஓகேவா? சர்ச்சுக்குனாலே என்ன? சேம், அங்க ப்ரே பண்ண தான் போவோம். அதுதான் வந்துட்டு என்ன? பிரைமரி பர்பஸ். டு அட்டெண்ட் ரிலிஜியஸ் சர்வீசஸ் ஹெல்ட் இன் அ டெம்பிள் ஆர் சர்ச். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், ஐ கோ டு சர்ச், டெம்பிள் டு ப்ரே எவ்ரி வீக்கெண்ட். எவ்ரி வீக்கெண்ட் வந்துட்டு நான் சர்ச்சுக்கு இல்லைன்னா டெம்பிளுக்கு போவேன். ஸோ அப்படி பேசும்போது டைரக்டாவே டு, பிகாஸ் திஸ் இஸ் வாட் பிரைமரி பர்பஸ். திஸ் இஸ் வாட் பிரைமரி பர்பஸ் அண்ட் திஸ் இஸ் வாட் செகண்டரி பர்பஸ். ஓகேவா? Okay, next one, to the temple church, which means it means that I am going to temple for some other purpose. நான் வந்து சாமி கும்பிட்றதுக்காக போகல, வேற பர்பஸ்க்காக போறேன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஆம் கோயிங் டு த டெம்பிள் டு மீட் மை கசின். மேபி உங்க கசின் வந்து சாமி கும்பிட்டு போயிருக்கலாம், மேபி அந்த கோயிலுக்கு வர சொல்லியிருக்கலாம். ஓகேவா? அந்த கசினை மீட் பண்றதுக்காக இவங்க டெம்பிள் போறாங்க. இல்லைன்னா கோயில் ஒரு ஸ்பாட்டா சொல்லி அந்த கோயிலுக்கு வந்துட்டு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட போயிருக்கலாம். ஓகேவா? சோ ஐ ஆம் கோயிங் டு த டெம்பிள் டு விசிட் மை கசின். செகண்ட் ஒன், she said she lived in an apartment close to the temple. அந்த டெம்பிளுக்கு பக்கத்துல அவங்க இருக்கதா சொல்றாங்க. சோ அப்படின் போது அவங்க செகண்டரி பர்பஸ், this is not a primary purpose. ஓகேவா? so she said she lived in an apartment close to the temple. so primary purpose யூஸ் பண்ணும்போது to temple, to church யூஸ் பண்ணணும். secondary purpose யூஸ் பண்ணும்போது to the temple, to the church யூஸ் பண்ணணும். ஓகேவா? next one, to prison versus to the prison. this is primary purpose and this is secondary purpose. ஓகேவா? to prison, prisonனாலே என்ன? அங்க கைதியா தான் இருப்போம். ஓகேவா? so went to prison means that you were sent there for your crimes. தப்பு செஞ்சதுனால ஜெயிலுக்கு போயிருப்போம். ஓகேவா? for example, he stole my money and he went to prison. அவன் வந்து என்னோட பணத்தை திருடினதுக்காக ஜெயிலுக்கு போயிட்டான். so this is what primary purpose.
அதுவே செகண்டரி பர்பஸ்னா ஒரு கைதியா இல்லாம வேற ஒரு ஈவன் அங்க தோட்டம் கிளீன் பண்றவங்களா இருக்கலாம், வாட்ச்மேனா இருக்கலாம், ஈவன் அங்க சமைக்கிறதுக்காக போகலாம். இது மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வாங்குறதுக்காக, கலெக்ட் பண்றதுக்காக போகலாம். ஸோ இந்த மாதிரி சம் அதர் பர்பஸ்க்காக போகும்போது தட் இஸ் வாட் செகண்டரி பர்பஸ். ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்துட்டு டு த பிரிசன் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், he goes to the prison to receive the message. ஒரு மெசேஜ் வாங்குறதுக்காக தான் அவரு prison போறாரு. So this is not primary purpose. So secondary purposeனால to the prison யூஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, he goes to the prison to clean the garden. கார்டனை கிளீன் பண்றதுக்காக பிரிசன்னாலும் அங்க பேக் சைட்லலாம் நிறைய வந்துட்டு கார்டன் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் கிளீன் பண்ண போவாங்க. ஓகேவா? ஸோ he goes to the prison to clean the garden. இது வந்து அவர் ஜெயிலரா போகல, ஒரு கார்டனை கிளீன் பண்றதுக்காக போறாங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் செகண்டரி பர்பஸ். ஸோ என்ன பண்ணணும்? டு த பிரிசன் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ பிரைமரி பர்பஸ் அப்படின்னும் போது டு பிரிசன் அப்படின்னும், ஸோ செகண்டரி பர்பஸ் அப்படின்னும் போது டு த பிரிசன் அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்ப புரிஞ்சிருச்சா? பாருங்க, டு டெம்பிள், டு த டெம்பிள், டு சர்ச், டு த சர்ச், டு ஹாஸ்பிட்டல், டு த ஹாஸ்பிட்டல், டு ஸ்கூல், டு த ஸ்கூல். ஸோ இது அது அந்த பர்பஸை வச்சுதான் அங்க அங்க டைரக்டா டு வருமா ஆர் அதர்வைஸ் டு த வருமான்றதை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகே. இப்ப கொஸ்டின் பாருங்க, she has to go dash for treatment. ட்ரீட்மெண்ட் அப்படின்றது என்ன? அவளோட ட்ரீட்மெண்ட்டுக்காக அவ வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போறா. அப்ப இது வந்து எதுல வரும்? பிரைமரி பர்பஸ். அவளுக்கு உடம்பு முடியல, அதனால அவ ஹாஸ்பிட்டல் போறா. அவ வந்து ஒரு பேஷண்ட் அங்க. சோ அவ வந்து அங்க ஒரு பேஷண்ட். ஓகேவா? சோ பேஷண்ட் அப்படின்னும் போது அங்க வந்துட்டு என்ன? பிரைமரி பர்பஸ். பிரைமரி பர்பஸ்னா என்ன பண்ணணும்? டு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். டு த யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்ப என்ன வரணும்? டு ஹாஸ்பிட்டல் தான் வரணும். இங்க பாருங்க, 74% 136 ஓட் பண்ணிருக்கீங்க. 74% வந்து 36 வந்து ஓட் பண்ணிருக்கீங்க. அதுல வந்துட்டு 74% வந்து தப்பா தான் ஓட் பண்ணிருக்கீங்க. ஸோ ஒன்லி 26% தான் கரெக்டா ஓட் பண்ணிருக்கீங்க. 74%னா ஒரு 100 பேருன்னு வச்சுக்கலாம். 136 பேர்ல ஒரு 100 பேர் வந்து தப்பா தான் அட்டன். சோ 136 பேர்ல 100 பேர் தப்பாதான் வந்து தப்பாதான் வந்துட்டு மார்க் பண்ணி ஓட் பண்ணிருக்கீங்க. சோ ரிமைனிங் தான் வந்துட்டு கரெக்டா ஓட் பண்ணிருக்கீங்க. அதுவும் கரெக்டா இந்த ரூல் தெரிஞ்சுதான் ஓட் பண்ணிருக்கீங்களான்றது தெரியல. ஓகேவா? சோ சோ அப்ப இங்க என்ன வரும்? இங்க என்ன ஆன்சர் வரும்? she has to go to hospital. go to hospital is the right option. இதுதான் வந்துட்டு ரைட் ஆப்ஷன். ஒன்லி 26% தான் வந்துட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி நம்ம தெரியாம இருப்போம் இல்லையா? சோ இந்த மாதிரி இன்டெப்த் ஆஃப் த ரூல் கொஞ்சம் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா தான் நமக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? சோ பாருங்க, 4 பேர் லைக் பண்ணிருக்கீங்க, 8 கமெண்ட்ஸ் வந்திருக்கு. சோ நானும் இதுல ரிப்ளை பண்ணிருப்பேன். அப்பனா 4 கமெண்ட்ஸ் வந்திருக்கும். ஓகேவா? சோ கமெண்ட்ஸ் பண்ணிருக்கீங்க. என்ன அப்படின்னா, இந்த ரூல் தெரிஞ்சிச்சு அப்படின்னா தான் நம்ம வந்துட்டு எல்லாத்துலயுமே நம்ம அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? சோ இது வந்து ஒரே ஒரு இதுல போக போறது கிடையாது. எரர் ஸ்பாட்டிங்ல வரலாம், சென்டென்ஸ் கரெக்ஷன்ல வரலாம். நீங்க எழுதுற லெட்டர் ரைட்டிங், டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் இந்த மாதிரி எங்க யூஸ் பண்ணணும்ன்றது நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா தான் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? சோ அவ ட்ரீட்மெண்ட்காக போறா, அவங்க பேஷண்டா இருக்கிறா. இது வந்து பிரைமரி பர்பஸ். சோ அதனால டு ஹாஸ்பிட்டல் இஸ் த ரைட் ஆப்ஷன். ஓகே, that's it with the session guys. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இது மாதிரி செட் ஆஃப் கொஸ்டின்ஸோட பார்க்கலாம்.